ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப பாரம்பரியமான சுவையான உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். வாழைப்பூவை அதில் இருக்கக்கூடிய நரம்பு சின்னதாக ஒரு ஒயிட் கலரில் இதழ் மாதிரி ஒன்று இருக்கும். அது ரெண்டையும் எடுத்துட்டு தண்ணியில் கொஞ்சமாக தயிர் விட்டு இந்த மோர் இருக்கிற தண்ணியில் நம்ம வாழைப்பூ அரிஞ்சு போட்டால் தான் வாழைப்பூ கலர் சேஞ்ச் ஆகாது. அந்த மாதிரி அரிஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகா, துவரம்பருப்பு, ஃபைனலாக சீரகத்தையும் தேங்காவையும் குறைப்பாக அரைச்சி போடணும். இவ்வளோ தான். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு, காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம். பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அடுத்தது துவரம்பருப்பு, ஒரு சில பேர் இந்த துவரம்பருப்பை வேக வச்சு கூட போட்டுப்பாங்க. துவரம்பருப்போ பாசிப்பருப்போ எது வேணாலும் போடலாம், வேக வச்சு கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் டைரெக்டாக அப்படியே செய்கிறேன். அடுத்தது பெரிய வெங்காயம், வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைப்பூ, இதை போட போகிறோம். தேவையான அளவு மஞ்சள்தூள், இது வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்க அந்த டைமில் நம்ம இந்த தேங்காவும் பெருஞ்சீரகத்தையும் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக விட்டாலே போதும். இப்போ இது நல்லா இந்த வாழைப்பூ வெந்து முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த முருங்கைக்கீரையை போட போகிறோம். வெந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரையை போடக்குள்ள காமிக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வாழைப்பூ நல்லா பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரையை நம்ம ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை ஆட் பண்ணி 2 திருப்பி மறுபடியும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். கடைசியாக தான் தேங்காய் சீரகம் போடணும். இப்போ முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் தேங்காய் ஜீரகம் போட்டு நம்ம மிக்சியில் குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நமக்கு சூடான உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஆரோக்கியமான முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான ஆரோக்கியமான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.